அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அப்படி என்னதான் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேத்து டே 4 செகண்ட் டெஸ்ட்ல இந்தியாவை பொறுத்து மட்டும் 63க்கு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க. இன்னும் இந்தியா நீடட் 58 ரன்ஸ் டு வின். 58 ரன் அடிச்சா ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போனாங்க. பட் முடியல. டே 5ல நாங்க பினிஷிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களோட எண்ணம் இருந்தது. பட் பொறுமையா ஆடினாங்க KL ராகுலும் சாய் சுதர்சன். டே 5ல என்ன நடந்ததுன்னு பாத்திரலாமா? அதாவது டே 5 ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, சாய் சுதர்சன் KL ராகுல் மறுபடியும் நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. இன்னும் 58 ரன்ஸ் தானே, பட் ஏன் நம்ம பவர் பிளே மாதிரி ஆடணும், நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி லஞ்சுக்குள்ள மேட்சை பினிஷிங் பண்ணிடலாம், பட் விக்கெட்டே விடாம அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களோட எண்ணம் இருந்தது. அதே மாதிரிதான் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆடிட்டு இருந்தாரு சாய் சுதர்சன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் நிதானமா ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு ஒரு சைடு. இன்னொரு எண்ணில் என்னன்னா, அவருக்கு அந்த இண்டிவிஜுவல் ஸ்கோர் 50 தன்னோட டெஸ்ட் கரியர்ல அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததே என்னன்னு தெரியல. பட் சடனா 39 ரன் அடிக்கும் போது ஒரு 4 ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடும்போது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. அதுதான் சாய் சுதர்சன் மகா முட்டாள்தனமான விஷயம். பட் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் குடிக்கிறது KL ராகுல், ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங், அதாவது சீனியர் பிளேயர். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லாதப்ப அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா லெஜெண்டரி லிஸ்ட்ல நம்ம KL ராகுல் தான். அதாவது அவரு எப்படி கேமை கொண்டு போகணும், பட் பின்னாடி வரவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம தான் இங்க மூத்த பிளேயர், ஸோ நம்ம இந்த இடத்துல கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட்ல செட் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க அதாவது இவங்க எல்லாமே அவுட் ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், கேமை கொண்டு போய் பினிஷிங் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஹெட் கோச்சிட்ட இருந்து வந்திருக்கு. ஹெட் கோச் யார், நம்ம கௌதம் கம்பீர் சொல்லியிருப்பாரு. பட் அதே மாதிரிதான் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு, அதே சமயம் 4-6 அடிச்சிட்டும் இருந்தாப்புல. பட் அவுட் ஆகுது, அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம். பட் இன்னொரு என்ன, சுப்மன் கில்லும் ஒரு கேப்டனா என்ன பண்ணமோ பண்ணிட்டு இருந்தாப்புல. KL ராகுல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் எவர் இந்த மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதாவது நிதானமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்துவேன், ஆக்ரோஷமாவும் ஆடுவேன், டிஃபென்ஸ் வைக்கிறதுல ஏஸ் ஓப்பனரா இந்தியன் டீமுக்கு இந்த காலகட்டத்துல கிடைச்ச ஒரு பொக்கிஷம். பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு KL ராகுல நம்ம வரவேற்றே ஆகணும். இவரு வேற மாதிரி ஆடிட்டு வராப்புல. பட் இவரோட சேர்ந்த சுப்மன் கில் கேப்டனா தன்னால என்ன முடியுமோ அப்படிங்கிற மாதிரிதான் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஏன்னா சுப்மன் கில் இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஒரு கேப்டன்சி பிரஷர் அது தனியா இருக்கட்டும், KL ராகுல் கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்டு அவர் பினிஷிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உள்ள வந்த கையா ஒரு 4 ஒரு 6 செம்மையா ஆடினாப்ல. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் முடிச்சிருவாங்க அப்படி சொல்லி நான் நினைச்சேன். பட் முடிக்கல, அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறமா துருவ் ஜுரல் வந்தாரு, ஒரு 2 ஒரு 4 அடிச்சாப்ல. அடிச்சு இன்னும் 10 ரன்கள் இருக்கப்ப துருவ் ஜுரல் என்னன்னா சிங்கிள் போட்டு KL ராகுல பினிஷிங் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசுல ஓடிட்டு இருந்தது. அதாவது துருவ் ஜுரல் ஒரு மிடில் ஆர்டர், VVS லட்சுமணன் இந்த மாதிரி ஒரு ஆளு, அஜய்கே ரகைனா அந்த மாதிரி இறங்குற இடத்துல இறங்கி செமையா பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்காப்புல. ஃபைனலா KL ராகுல ஒரு 4 ஒரு 6 அடிச்சு 58 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இந்தியா வின் பண்ண வச்சிருக்காரு. ஃபைனலி இந்தியா வின் பை 7 விக்கெட். செகண்ட் டெஸ்ட் சீரீஸை இந்தியா வின் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து. அதாவது என்னன்னா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டெஸ்ட் தான் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டே 5 வரைக்கும் கொண்டு போய் ரிசல்ட்ல முடிச்சிருக்கிறாங்க. பட் அது அவங்களோட பேக் டு தி ஃபார்ம் சொல்ல. வெஸ்ட் இண்டீஸ் இதே மாதிரிதான் எல்லா கண்ட்ரிலையும் போய் ஆடணும், அவங்களோட ஹோம் கண்ட்ரி இன்க்ளூடட். ஸோ
இந்தியா ஈஸியா வின் பண்ணிட்டாங்க டே 5 பொறுத்த மட்டும். பட் லஞ்ச் வரைக்கும் கூட போகல, அதுக்கு முன்னாடியே 1 ஹவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க இன்னைக்கு டே 5ல பொறுத்த மட்டும். இந்தியாவுக்கு WTCல சாமியா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஸ்கோர் ஏறி இருக்குது. KL ராகுல் வேற மாதிரி சம்பவம். பட் என்னன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் வாசிஸ் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் டூர் வந்தாங்க. பட் இந்தியா வந்து ஹோம் கண்ட்ரியில 2-0 பினிஷிங் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நியூசிலாந்து கூட 3-0 தோத்தல ஒயிட் வாஷ் ரொம்ப இதாச்சு. பட் இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறோம். வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு சுப்மன் கில் எஸ் கேப்டனா. ஹோம்ல செம பர்ஃபார்மன்ஸ், கேப்டன்சி 100% சுச்சுவேஷனே கிடையாது. பட் இருந்தாலும் இப்படியே கப்பை தூக்கிட்டாப்பா. இந்த பிரேம் பாருங்க ஜி, அதாவது ஒரு யங் ஜெனரேஷன் பில்டப். விராட் கோலி மறுபடியும் நான் சொல்றேன், விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் போன 2015ல MS தோனி ரிட்டையர் ஆகும் போது என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் இப்போ கௌதம் கம்பீர் வந்து ஸ்ட்ராட்டஜி செம. இதே மாதிரி நியூசிலாந்து பண்ணியிருந்தா நம்ம WTC ஃபைனல் போயிருக்கலாம். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் புதுசா ஒரு யங் டேலண்ட் கேப்டனை உருவாக்கி அந்த டீமை வழிநடத்தல கம்பீர் வேற லெவல்ல திகழ்றாப்ல. வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு வராப்ல. அதாவது ஒரு பவுலிங்னா குல்தீப் யாதவ், பேட்டிங்னா சுப்மன் கில். இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த மட்டும் ஜெய்ஸ்வாலையும் சொல்லணும். பட் இருந்தாலும் இவங்க 3 பேரு தான் அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் தி ஸ்டார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால். கௌதம் கம்பீர் கான்ட்ராக்ட் பீரியட் BCCI முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேர்த்த ரொம்ப பிலீவ் பண்ணுவாரு என்னை பொறுத்த வரைக்கும், இன்க்ளூட் ஜெய்ஸ்வால் ஆல்சோ. ஸோ இந்த டிராபி இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம மூத்த பிளேயரை சொல்லினா எப்படி, நம்ம ராயல் நவகன் ரவீந்திர ஜடேஜா. அடே அப்பா, அதாவது விராட் கோலி, மறுபடியும் சொல்றேன், விராட் கோலி, ரவிச்சந்திர அஸ்வின், ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் இன்னும் டெஸ்ட்ல ஆல்ரவுண்டரா திகழ்றாருன்னு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா அங்கே இல்ல டெஸ்ட்ல, ஸோ அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவரு கையில மீண்டும் ஒரு கோப்பை. அதாவது இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ. அப்படி செம பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்தியா. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.